திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த அதிகாரங்களும் 2026 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களிடம் ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பது உறுதி. 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு எதிராகத்தான் ஒவ்வொரு ஓட்டுகளும் பதிவாகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் இதுவரை மக்கள் மத்தியில் திமுக சொல்வதில்லை. மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை மட்டும்தான் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்தாரே தவிர, ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்ன 415 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 20% மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் திமுகவின் ஆட்சியில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் சுமார் 24 தொகுதிகள் வரைதான் திமுக வெற்றியடையும். இதுவரை அல்லாத தோல்வியாக திமுக 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஆட்சியை இழக்கக்கூடிய வகையிலும் எம்எல்ஏ பதவியிலிருந்து கூட ஸ்டாலின் அவர்கள் பதவி பறிக்கப்படும். அதற்கு மிக மிக முக்கியமான காரணமே 2026 சட்டசபை தேர்தலில் திமுக சொல்கின்ற வாக்குறுதிகளும் இதற்கு முன்னால் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்பதை வெள்ளை அறிக்கையாக, ஏன் 85% தேவையில்லை, 75% தேவை கிடையாது, 50%மாவது முழுமையாக நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்பதை மக்களிடம் திமுக சொல்ல முடியுமா என்ற ஒரே ஒரு கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். மக்கள் இனியும் பொறுமையை இழக்க மாட்டார்கள். நிச்சயம் தேர்தலின் பொழுது ஒவ்வொரு ஓட்டுகளும் திமுகவிற்கு எதிராக அமையும். அது திமுகவின் ஆட்சியவே கலைக்கக்கூடிய நிலைமைக்கு உருவாகும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது.